1923 வருஷம் திருமயத்திலேருந்து புதுக்கோட்டைக்கு விஜயம் பண்ணினான். புதுக்கோட்டையில அரசாங்க மரியாதையோட சஹஸ்ரபாத பூஜை அப்படின்னு பண்ணினான். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவானைக்காவலுக்கு வந்தா. காஞ்சி காமகோடி பீடத்துக்கு ஆதிசங்கர பகவத்பாதா காலத்திலேருந்து பாரத தேசத்துல பல இடங்கள்ல கட்டடம் இருக்கு, மடத்தோட பிரான்ச் இருந்துன்னு இருக்கு. அதுல முக்கியமானது திருவானைக்காவல்ல வடக்கு வீதியில உள்ள சங்கர மடம். இந்த பிராச்சீனமான சங்கர மடத்தை பெரியவா சுமார் 75,000 ரூபாய் செலவுல கருங்கல் திருப்பணியா பண்ணி அதை இனாகிரேட் பண்ணினா. இந்த திருவானைக்காவல் சங்கர மடத்துல தான் பிரபல சயின்டிஸ்ட் சர் எஸ்.எம். விஸ்வேஸ்வரையாக்கு உபநயனமானதா அவரே எழுதியிருக்கார். இந்த சங்கர மடத்துல தான் விஸ்வேஸ்வரையாவோட பிரம்மோபதேச உபநயனம் எல்லாம் நடந்ததா சொல்றா. இதுலேருந்தே தெரியறது அவளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1923 வருஷம் ஏப்ரல் மாசம் 29ஆம் தேதி திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை நடந்தது. ஆதிசங்கர பகவத்பாதாள் இந்த பாரத தேசத்துல யாத்திரை பண்ணிட்டு வரத்தே பல இடங்கள்ல யந்திர பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கார். அதுல காசியில அன்னபூரணி, காஞ்சியில காமாட்சி, மாங்காடுல காமாட்சி, கொல்லூர்ல மூகாம்பிகை, திருவத்தியூர்ல திரிபுரசுந்தரி, திருப்பதி, ஸ்ரீரங்கம் முதலான பல இடங்கள்லயும் யந்திரஸ்தாபனம் எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால இந்த திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டனும் ஆச்சாரியால் பண்ணியிருந்ததுனால அந்த பரம்பரையில வந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் கையாலே இந்த தாடங்க பிரதிஷ்டை அப்பப்போ பண்றதா சம்பிரதாயம் இருக்கிறத ஒட்டி இந்த 1923 வருஷ தாடங்க பிரதிஷ்டைக்கு பெரியவா திருவானைக்காவலுக்கு விஜயம் பண்ண வெகு விமரிசையா இந்த தாடங்க பிரதிஷ்டை நடந்தது. இந்த தாடங்க பிரதிஷ்டை வைபவம் முடிஞ்சோடனே அதை ஒட்டி மடத்துல ஒரு பெரிய மாநாடுக்கு, ஆஸ்திக மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா பெரியவா. இந்த ஆஸ்திக மாநாட்டை ஸ்ரீரங்கம் வாணி விலாஸ் பிரஸ் அதை சேர்ந்த டி.கே. பாலசுப்ரமணியர் தலைமையில தான் நடந்தது. ரொம்ப விமர்சையா நடந்தது, கோலாகலமா நடந்தது. இந்து மதத்தை சேர்ந்த பல மடாதிபதிகளும் தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துண்டு ரொம்ப பயனடைஞ்சதா அவர் வர்ணிக்கிறார். அந்த பாலசுப்ரமணியர் ஹிந்து மெசேஜ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை நடத்தின்னு வந்திருந்தார். அதுல 1923 வருஷம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த தாடங்க பிரதிஷ்டையை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ஒரு எடிட்டோரியல் தலையங்கம் எழுதியிருந்தார். அதுல என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிற சிலதை சுருக்கமா அந்த வார்த்தைகளை பார்ப்போம். பாலசுப்ரமணியம் வேந்து எழுதினது, இதுக்கு முன்னால திருச்சி மாநகரம் கண்டாத அளவுக்கு பெரியவாளோட திருச்சி விஜய யாத்திரை இருந்தது. அந்த வரவேற்பு அப்படிங்கிறது 1 மைல் நீளத்துக்கு கோஷ்டிகள், அதாவது வாத்திய கோஷ்டி இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது 1 மைல் நீளத்துக்கு இருந்துதான். சுமார் 8 மைல் நீளத்துக்கு பிரமாதமா அலங்காரம் பண்ணப்பட்ட வீதிகள். இதுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெரியவா பல்லாக்கல் உட்கார்ந்துட்டு வர அந்த ஊர்வலம் ஒரு இடத்தை கடக்கிறதுக்கு சுமார் 5 மணி நேரம் ஆச்சாம். அப்படின்னா எவ்வளவு பெரிய கிராண்ட் ப்ரொசஷனா இருந்திருக்கும், ஊர்வலமா இருந்திருக்கும் அப்படிங்கறத நாம எல்லாரும் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாலசுப்ரமணியர் தன்னோட அந்த ஹிந்து மெசேஜில் எழுதின தலையங்கத்திலேருந்து எடுக்கப்பட்டது. அவர் சொல்றார், இது போல ஒரு வரவேற்பை இதுக்கு முன்னால எந்த ஒரு வைஸ்ராய்க்கோ ஏன் ராஜாக்களுக்கு கூட நடந்ததா தெரியல அப்படின்னு சொல்றார். இன்னும் வேந்து சொல்றார், இது மாதிரி ஒரு வைபவத்தை, கோலாகலத்தை இதுக்கு 2 தலைமுறைக்கு முன்னாலவா இருந்தவாள்லாம் கூட அனுபவிச்சிருக்க மாட்டா, பார்த்திருக்க மாட்டா அப்படின்லாம் ரொம்ப வேந்து எழுதியிருக்கார் வாணி விலாஸ் பிரஸ் பாலசுப்ரமணியர். அப்படி கோலாகலமா இந்த திருவானைக்காவல் தாடங்க பிரதிஷ்டைய முடிச்சுண்டு பெரியவா குழித்தலை, கிருஷ்ணராஜபுரம், மகாதானபுரம், கரூர் வழியால நெரூருக்கு விஜயம் பண்ணினா. நெரூர்ல தான் பிரம்மஜானியான சதாசிவ பிரம்மேந்திராளோட அதிஷ்டானம் இருக்கு. அவ இருந்த இடத்துல பெரிய வில்வ மரம் முளைச்சிருக்கு. அதுதான் அவளோட அதிஷ்டானமா சொல்லப்படுறது. அதுக்கு முன்னால காசியிலேருந்து கொண்டு வந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் காஞ்சி காமகோடி பீடத்தில் 57வது பீடாதிபதிகளா இருந்த ஸ்ரீமத் பரமசிவேந்திர சரஸ்வதிகளோட
சிஷ்யர் அப்படிங்கிறத முன்னமேயே பார்த்தோம். இந்த காமகோடி பீடத்து ஆச்சாரியெல்லாம் இந்த நெரூர்ல போய் வழிபடுறது, அவளுக்கு விசேஷமான சலுகைகளோட புதுக்கோட்டை ராஜாக்கள்லாம் ஏற்பாடு பண்ண பெரியவா அங்க போய் வழிபாடு பண்ணினா, அங்க ஏகாந்தமா பிரம்மேந்திராள் சன்னதியில ரொம்ப நேரம் நிஷ்டையில இருந்தா. அங்க பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அங்க போய் ஏகாந்தமா நிஷ்டையில இருந்தா. அப்படி நெரூர்லேருந்து குழுமணி அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருந்தா. அந்த குழுமணியில இருக்கிறதே 1923 ஜூன் மாசம் திருச்சி முனிசிபல் சேர்மனா இருந்தார் ஸ்ரீ FG நடேசையர் அப்படிங்கிறவர். அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்தார். அப்படி வரத்தே ஒரு இளைஞரை அழிச்சுன்னு வந்திருந்தார், மலையாள பிராமண இளைஞர். அவரை அழிச்சுட்டு பெரியவாள்கிட்ட வந்தார். அந்த இளைஞருக்கு தன்னோட இந்து மதத்திலேருந்து வேற மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஏதோ அட்ராக்ஷன்ல அவர் மாறணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்ண இந்த FG நடேசையர்கிட்ட வந்து கேட்டிருக்கார், சொல்லியிருக்கார். காரணம், இந்த FG நடேசையரே கிறிஸ்தவ மதத்துல மாறி இருந்தவர். அவர் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணினார், மதம் மாறக்கூடாது, இருக்கிற தாய் மதத்திலேயே இருக்கணும் அப்படின்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணார். இருந்தாலும் அதை விட பெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு வந்து பெரியவா அட்வைஸ் பண்ணினா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும், உபயோகமா இருக்குமே அப்படிங்கிறதுனால குழுமணிக்கு FG நடேசையர் இந்த பையனை அழிச்சுன்னு வந்திருந்தார். சுமார் 2 நாள் போல அங்கேயே தங்க சொன்னா பெரியவா. தன்னோட காரியங்கள்லாம் முடிச்சுன்னு பூஜை முதலாம் முடிச்சுண்டு அந்த பையனோட தனிமையில பேசி அந்த பையனை மதம் மாறாதபடி மனம் மாறுபடியுமா பெரியவா அனுகிரகம் பண்ணினா. FG நடேசையர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த பையன் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி, நல்லவேளை என்னோட நல்ல காலம், பெரியவாள்கிட்ட நீங்க அழிச்சுன்னு வந்து பெரியவா கிருப்பையில நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னுட்டேன், எல்லாத்தோட எனக்கு உண்மை தெரியறது, அதோட தத்துவங்கள்லாம் புரியுறது. அதனால நாம நல்ல கதி அடையறதுக்கு ஒரு மதம் மாறி இந்த மதம் அந்த மதம் தான் அப்படின்னு இல்லை, எந்த மதத்துல யாரு எப்படி இருந்தாலும் அந்த மதத்துல உள்ள அபிமானத்தோட நாம இருந்து நாம சித்தசுத்தி அடைஞ்சோம்னா நிச்சயம் சத்கதி அடையலாம் அப்படிங்கறது புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நன்றியோட போனார். VE வெங்கட்ரமணி அப்படின்னு ஒரு பக்தர், நல்ல வைதீக குடும்பத்துல பிறந்தவர். அவர் வேலூர்ல ஒரு அந்நிய மதத்து ஸ்கூல்ல படிச்சிருந்தார். அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கூல்ல படிச்சு அப்படி இருந்ததுனால சர்வீஸ் அப்படின்னாலே இந்த மதத்துல தான் முடியும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மனசுல ஆழமா பசுமரத்தாணி போல பதிஞ்சுது. அதனால அவர் இந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சு காலேஜ் படிப்பு முடிக்கிறதே அவருக்கு என்ன தோணித்து அப்படின்னார், இனிமே நம்ம ஜனங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணணும், உலகத்துக்கு நல்ல விதமா உபயோகமா இருக்கணும்னா அந்த அந்நிய மதத்துக்கு மாறணும், அப்படிங்கிற மாறினாதான் முடியும் அப்படிங்கிற தீர்மானத்துல அவர் அப்படி இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணினார், அந்த மதத்துக்கு மாறுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். இந்த விஷயம் அவ அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ துளி கூட எதிர்பார்க்கல. ஏதோ குழந்தை ஹாஸ்டல்ல இருந்து ஒழுங்கா படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுன்னு அனுப்பிச்சாக்க கடைசியில இப்படி விபரீதமா ஆயிடுத்தேன், நன்னா படிச்சு புத்திசாலியா ஆயிட்டார், கடைசியில நம்ம கையை விட்டு இவன் போறேங்கிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தம். எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தா, நம்மளோட குடும்ப பாரம்பரியத்தை பாரு, இதெல்லாம் யோஜனை பண்ணு, நமக்கு இது சரியா வராது, வேண்டாம்னு சொல்லி பார்த்தா. ஆனா அவர் தீவிரமா அப்பா அம்மா சொல்றத கேட்கறதா இல்லை. ஏன்னா அவருக்கு மனசுல ஆழமா பதிஞ்சுட்டதுனால மதம் மாறிவிடுறது அப்படின்னே தீர்மானமா இருந்தார். அந்த ஒரு நிலைமையில அப்பா அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த பையன்கிட்ட சொன்னா, நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, எங்களுக்கு கடைசி ஆசையா அதை வச்சுக்கோ, நீ இது மதம் மாறுறதுக்கு முன்னால காஞ்சிபுரம் போய் பெரியவாளை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துரும் அப்படின்னு. இவருக்கு அதுலதான் நம்பிக்கை இல்லை, இந்த மதத்து மேலேயே நம்பிக்கை இல்லை. அதுவும் இந்த மதானுஷ்டானங்களை மதாச்சாரங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துற பெரியவா மேலேயோ மடத்து மேலேயோ அவருக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஒரு ஆசையை நிறைவேற்றணும், அவளுக்கு மனசு வருத்தப்பட முடியுமா, நாம ஏதோ காரியம் பண்றோம், இருந்தா கூட அதுல ஒரு சின்ன பிரியம் மாதிரி இது இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினார், அப்பா அம்மாவோட வற்புறுத்தலுக்காக பெரியவாள்கிட்ட வந்தார். ஓரமா தான் நிற்கிறார். ஏன்னா இவருக்கு ஒன்றும் பக்தி ஸ்ரத்தையோட வரலையே, இவர் ஏதோ அப்பா அம்மா சொன்னதுக்காக தானே வந்திருக்கார். ஓரமா நின்றுட்டு வேடிக்கை பார்த்து நின்று. அப்படி இவர் வந்த சமயத்துல ஒரே கூட்டம். முன்னால ஒரு வெள்ளைக்கார அம்மா, அந்த அம்மா உட்கார்ந்துன்னு பெரியவாள்கிட்ட பேசின்னு இருக்கா. அந்த டாபிக் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த அம்மா மேல்நாட்டை சேர்ந்தவோ, நமது இந்திய கலாச்சாரத்தையும் இந்து மதத்து மேலேயும் பரிச்சயம் ஏற்பட்டு அதுல ஒரு பிரமிப்பு வந்து ஆசை வந்து இந்து மதத்துக்கு மாறணும் அப்படின்னு அந்த அம்மா
ஆசைப்பட்டு இதை எப்படி மாறுறது என்ன பண்ணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கா. இதை பெரியவாள்கிட்ட கேட்டிருக்கா. இந்த அம்மா கேட்ட இந்த கேள்விக்கு பெரியவா பதில் சொல்லிட்டு இருக்கா. கூட ஒருத்தர் வச்சுருப்பா மீடியேட்டர், அவ மூலியமா தான் பதில் சொல்லுவா. பெரியவா சொல்றா, அவள்கிட்ட சொல்லு, எல்லா மதமும் அன்பா இருக்கிறத தான் போதிக்கிறது, எல்லா மதமும் சேவையைத்தான் போதிக்கிறது. அதாவது எல்லா மதத்திலையும் ஞானத்தை அடையணும், கடவுளை அடையணும் அப்படிங்கிறது தான் லட்சியமா இருக்கு. அதனால இந்த அடையறதுக்கு நாம ஞானத்தை அடையறதுக்கோ சேவை பண்றதுக்கோ மோட்சத்தை அடையறதுக்கோ மதமோ எதுவும் தடையா இல்லை. அதை எங்க இருந்தாலும் அடைஞ்சுடலாம். ஒன்னே ஒண்ணு நாம தீர்மானமா வச்சுக்கணும். இங்கேருந்து பார்த்தா பெரியவா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. அந்த பிரிட்ஜில் பார்த்தேன்னா, பாலத்தில் பார்த்தேன்னா, இந்த நேப்பியர் பாலம் அப்படின்னு இங்கே மெட்ராஸில் இருக்கு. அதில் பார்த்தேன்னா ஆர்ச்சா வளவு வளவா இருக்கும் அந்த சைடில். அதில் ஒரு வளவுக்கு அடியில் நின்றுட்டு கடைசியில் இருக்கிற வளவை பார்த்தா நாம நிற்கிற வளவு ரொம்ப பெருசா இருக்கிறாப்புல இருக்கும், அந்த வளவு சின்னதா இருக்கிறாப்புல இருக்கும். எவ்வளவு தூரக்க போறதோ அது சின்னதா தெரிகிறாப்புல இருக்கும், நாம பக்கத்துல இருக்கிறது தான் பெருசா இருக்கிறாப்புல இருக்கும். இத மாதிரிதான் எல்லாருக்குமே நாம எந்த மதத்துல, எந்த ஜாதியில, எந்த குலத்துல, எந்த சம்பிரதாயத்துல பிறந்து வளர்றோமோ அதுதான் நமக்கு பெருசு மாதிரி தெரியறது. இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை. நம்மளோடது நமக்கு வசத்தியா தெரிஞ்சா பெருசா தெரிஞ்சா தப்பு இல்லை. ஆனா தப்பு எங்க வந்துருதுன்னு, அந்தண்ட இருக்கிறத பக்கத்துல இருக்கிறத தூரம் இருக்கிறத பார்த்து அது ஏதோ சின்னது, அது ஏதோ மட்டம் அப்படின்னு நமக்கு ஒரு பாவம் வருதே, இதுதான் பெரிய விபரீதம். இது மாதிரி நமக்கு ராகத்வேஷங்கள்லாம் போகணும், விருப்பு வெறுப்பு போறதுக்கு தான் ஒரு மதம், சம்பிரதாயம், கோட்பாடு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே வழிய அதுவே நமக்கு ஒரு அபிமானத்தை கொடுக்கும், விருப்பு வெறுப்பை கொடுக்கும்னா அதை விட விபரீதம் வேற ஒண்ணும் இல்லை. நாம இப்ப குளிக்க போறோம் அப்படின்னா தண்ணியை எடுத்து விட்டுண்டா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கும் போகணுமே வழிய அந்த தண்ணியை விட்டுனோம்னா அதனால இன்னும் அழுக்கு ஜாஸ்தி ஆகும்னாக்க அப்புறம் தண்ணியை விட்டு குளிக்கிறதோட பர்பஸே உபயோகம் இல்லாத போயிடுறது. அத மாதிரிதான் நாமளும் மதத்துல எப்படி இருக்கணும், மதானுஷ்டானங்கள் எப்படி இருக்கணும், அபிமானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பெரியவா ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திருக்கா. நீங்க பார்த்தீங்கன்னா அந்யோன்யமா உறவாடி இருக்கா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் தன்னோட மதத்தையோ தன்னோட சித்தாந்தத்தையோ தன்னோட கொள்கையோ ஒரு நாள் கூட பெரியவா திணிச்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வரவாழலாம் அவாளுக்கு பிறப்பால என்ன மதம் வந்திருக்கோ, ஜாதி வந்திருக்கோ, சம்பிரதாயம் வந்திருக்கோ அதுல நம்பிக்கையோட நாம அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதான் பெரியவாளோட முக்கியமான உபதேசம். அதனால்தான் எல்லாருக்கும் பெரியவாள்கிட்ட ஃப்ரீயா வர முடிஞ்சது. ஏன்னா ஒரு பயம் இல்லை, இவர்கிட்ட போனா தானே மாத்தி விடுறோம், அத்தை பண்டுறோம், இத்த பண்டுறோங்கிற ஒரு சந்தேகமே கிடையாது, பயமே கிடையாது. நாமளாவே இருக்கிறதுக்கு தான் இவர் உதவியாயிருப்பார், அதைத்தான் இவர் வலியுறுத்துவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் எல்லாருமே பெரியவாள்கிட்ட அவ்வளவு பிரியமா வந்தா. இதுதான் பிரம்மஞானிகளோட லட்சணம். பிரம்மஞானிகள் எப்படி இருப்பா அப்படின்னா இப்படிதான் இருப்பா. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு மனசுன்னு ஒண்ணு கிடையாது, அதுல ஒரு அபிப்பிராயம்னு ஒண்ணு கிடையாது, அதுல விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. பெரியவாளுக்கு மனசு கிடையாது, அதுல ஒரு அபிப்பிராயம் கிடையாது, ராகத்வேஷம் கிடையாது. அப்படி மனசுன்னு ஒண்ணு இருந்துடுத்துனாதான் மீதி எல்லா தோஷமுமே வரும். விருப்போ வெறுப்போ, பிடிச்சது பிடிக்காது, வேண்டியது வேண்டாதது இதெல்லாம் எப்ப வரும்னார், மனசுங்கிறது ஒண்ணு உள்ளுக்குள்ள பூந்துடுத்துனாதான், அது இருந்தால்தான். பெரியவா யாத்திரையில இருக்கிறதே இங்க சான்ஸ்கிரிட் காலேஜில் மயிலாப்பூர்ல இருந்தா. அப்போ ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு புத்திரசோகம், ஒரே புள்ள, அந்த புள்ள அகால மரணம் அடைஞ்சுட்டான், ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டான். இது ஒரு பெத்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மனசு தவிச்சா, வருத்தப்பட்டா. எங்க போய் சொல்லி இந்த துக்கத்தை எப்படி ஆத்திக்கிறதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்ட வந்தா, ஒரே புகலிடமா பெரியவாள்கிட்ட வந்து அழுது தீத்தா. பெரியவாளும் பெசாத கேட்டுண்டா. அந்த அம்மாக்கு இன்னொரு பயம் வந்துடுத்து. என்னன்னா, இப்படி துர்மரணம் அடைஞ்சாக்க அது ஆவியாலையும் பேயாலையும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்லாம் எல்லாம் பல பேர் பல விதமா சொல்றா இல்லையா. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த அம்மாக்கு பயம் வந்துடுத்து. குழந்தை போனதோட இல்லாத அந்த துக்கத்தை விட பெருசா அது போய் இப்படி எல்லாம் அலையும்னு சொல்றாளே, எல்லாரும் பயமுறுத்துறாளே, இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது, பூஜை பண்றதா, யாகம் பண்றதா, ஹோமம் பண்றதா, ஜபம் பண்றதா, தபம் பண்றதா, எப்படி பண்ணினா அது அந்த ஆத்மா சாந்தி அடையும்? அப்படி நாம பண்ணினாலும் அதனால ஆத்மா சாந்தி அடைஞ்சுடுத்தான் நமக்கு எப்படி தெரியும்? இப்படி எல்லாம் அந்த அம்மாக்கு கவலைப்பட்டுன்னு பெரியவாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டா. எல்லாரும் இப்படி எல்லாம் பயமுறுத்துறா, என்னன்னு தெரியல, அதனால பெரியவாதான் அனுகிரகம்னா அவ என்ன சொல்றாளோ அதை நம்புறேன். அந்த குழந்தை ஆத்மா அலையாத சாந்தி அடையறதுக்கு என்ன சொன்னாலும் சரி, என்னோட சொத்து பத்தெல்லாம் வித்து நான் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ, எத்தனை செலவாகுமோ பண்றதுக்கு காத்துருக்கேன், பெரியவா வாக்கால சொல்லணும்
அப்பதான் எனக்கு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழுதான்னா அப்படி ஒரு அழுதா. புத்திர சோகத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு தாயாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதா? அப்படி அழறதே ஒரு ஆச்சரியம். என்ன நடந்தது அப்படின்னு, எய்தாப்புல உட்காண்ட பெரியவா கண்லேருந்து தாரதாரையா தண்ணி கொட்டித்து. அந்த அம்மா குனிஞ்சு இப்படி நமஸ்காரம் பண்ணுவா, அழுதுன்னு இருக்கா. அப்படி எல்லாத்தையும் ஒரு வழியா அவளுக்கு மேல இனிமே அழ முடியாதுன்னு களைச்சு போனாப்புல நிமிந்து பார்த்தா பெரியவா கண்லேருந்து தாரதாரையா வழிஞ்சுன்னு இருக்கு. இதை பார்த்தா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே பெரியவா சொன்னா, இங்க பாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஊர்ல கிராமத்துல உனக்கு வயல் இருக்கோ இல்லையோ, நிலபுலம் இருக்கு. அதுல இந்த பாட்டாளிகள்லாம் எல்லாரும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் வேலை செய்யறா. வெயில்ல கடுமையா உழைக்கிறா. நீ என்ன பண்ணு, அவ அத்தனை பேருக்கும் தாக சாந்திக்கு நிறைய நீர்மோர் கரைச்சி வச்சுன்னு தினமும் விநியோகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த ஏழை ஜனங்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு அவ பண்ற இந்த சரீர உழைப்புக்கு தாக சாந்திக்கு நீ நீர்மோர் கொடு. இதுவே போரும் உன் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைய, அது அலையாத இருக்கிறதுக்கு அப்படின்னு. இதை கேட்டா நமக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு துர்மரணம் அடைஞ்ச ஆத்மா என்னமோ சாஸ்திரத்துல பார்த்தா, அதை பார்த்தா, ஒரு உலகத்துல பார்த்தா என்னமோ அப்படியாலையும் இப்படியாலையும் இத்த பண்ணணும் அத்தை பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்றா. ஆனா பெரியவா என்ன சிம்பிளா முடிச்சுட்டா, ஒரு ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஏழைகளுக்கு, பாட்டாளி மக்களுக்கு தண்ணி கொடுத்தா போரும், நீர்மோர் கொடுத்தா போரும், தண்ணீர் பந்தல் வச்சாலே போரும், ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னா, அதான் பெரியவா யாராருக்கு எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணலாமோ அவளுக்கு என்ன சக்தியோ அதுக்கு ஏத்தாப்புல தான் சொல்லுவா. இது சொன்னா அந்த அம்மாக்கு பரம சந்தோஷம். எப்படி சந்தோஷம் அப்படின்னு, என்னமோ இந்த பெரியவா இந்த பரிகாரத்தை சொன்னோன்னையே தன்னோட பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு ஏதோ மோட்சத்துக்கு போயிட்டாப்புல ஒரு பாவம். நமக்கு மனோபாவம்னா முக்கியம். எதையுமே ஒண்ணு பண்றோம் சாஸ்திரத்தை நம்பி, இனிமே குருவாக்கியத்தை நம்பி ஒண்ணு பண்றோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மனோபாவம் தானே அங்க முக்கியம். இது பண்ணினா பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறதுனால தானே அதுல ஈடுபடுறோம். இந்த அம்மாக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்படி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா, நாம தான் குழந்தை போயிடுத்துன்னு பெரியவாள்கிட்ட அழுதது எப்படி இருக்குன்னா, பெரியவாளும் அழ வச்சுட்டோமோன்னு. பெரியவாகள்லையும் தண்ணி கொட்டினத்தை பார்த்தோன்னு இந்த பிள்ளைக்காக பெரியவாளும் அழறாளாக்கும்னு அவன் நினைச்சுன்னுட்டா. அதனால என்ன பண்ணினா, நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி பெரியவா மனசு வருத்தப்பட முடியுமா பண்ணிவிட்டேன், பெரியவாளை கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கணும்னு திருப்பி நமஸ்காரம் பண்ணினா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, இப்போ புள்ள போயிட்டான்னு இத்தனை நேரம் வருத்தப்பட்டிருந்த, இப்ப இனிமே பெரியவாளை கஷ்டப்பட்டுட்டோமோன்னு வருத்தப்படுறதுக்கு ஆரம்பிச்சிடாத. உன்னை விட்டுட்டு புதுசா இன்னொன்னு பிடிக்காத. உடனே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன் பெரியவாளுக்கு மனசும் கிடையாது, அல்ல வருத்தமும் கிடையாது, போயிட்டு வா நிம்மதியா அப்படின்னு. இப்படி எல்லாம் பெரியவா ஓப்பனாலாம் சொல்லிவிட மாட்டா. தன்னை அறியாத சில சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாமும் வழியில வந்துடும். அப்ப சொன்ன வார்த்தை, உன் பெரியவாளுக்கு மனசும் கிடையாது, அதுல வருத்தமும் கிடையாது. மனசுன்னு ஒண்ணு இருந்தானா அதுல வருத்தம் வரப்போறது, அப்புறம் வருத்தம் வந்தாலே பிடிச்சது வரப்போறது, பிடிக்காது வரப்போறது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவா பெரியவா அந்த வெங்கட்ரமணி அப்படிங்கிறவர் மதம் மாறணும்னு நினைச்சுன்னு இங்க மடத்துக்கு வரத்தே இந்த வெள்ளக்கார அம்மாட்ட பெரியவா இப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. அதனால நம்ம மதத்துல, நாம எந்த மதத்துல பிறந்தமோ, எந்த சம்பிரதாயத்துல பிறந்தமோ அதுல நம்பிக்கையோட இருக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா நாம பிறந்த மதத்திலேயே சம்பிரதாயத்திலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் வெளியில போறதுல எங்க நமக்கு நம்பிக்கை வரப்போறது? அதுல பார்த்தேன்னா தெய்வத்தின் குரல் எடுத்து பார்த்தேன்னா இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கா. இப்படி நாம மதம் மாறத்தை என்ன பண்றோம்னு, நாம பிறந்து வளர்ந்த மதத்தையும் மட்டம் தொட்டிடுறோம், போற இடத்தையும் மட்டம் தொட்டுறோம். காரணம் என்னன்னு, எப்போ இங்கேருந்து நம்ம மனசு மாறி இன்னொன்னுக்கு போச்சோ அதுலேருந்து அதை விட இன்னொன்னு பார்த்தா மாறாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்படியே ஒண்ணு மாத்தி மாறிண்டே இருந்தோம்னா என்னைக்கு எங்க நிக்க போறது? கடைசியில ஒன்னும் காப்பாத்தது எல்லாம் கை விட்டுடும். அதுக்காக தான் பெரியவா திருப்பி இப்படி சொன்னது. இது அந்த வெள்ளக்கார அம்மாக்கு டீட்டெயில்டா பண்ணிட்டு, அதனால நீ உன் மதத்திலேயே இருக்கலாம், இருந்து என்னென்ன பண்ணணும்னு ஆசை பண்றியோ அப்படியே பண்ணி, இதுக்காக ஒரு மதம் மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ண. அந்த அம்மா ரொம்ப தெளிஞ்சேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே என்ன பண்ணினா, தன்னோட தாய் மதத்துக்கே அவ இருந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அன்பு ஒழுக இருந்து அவ சேவை பண்ணினா அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்டிருந்தார் இந்த வெங்கட்ரமணி. அப்படியே மனசு மாறித்து நேர வீட்டுக்கு வந்தார். அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ரொம்ப நல்ல காரியம் நடந்தது இன்னைக்கு, பெரியவாள்கிட்ட போனது எனக்கு கண்ணை திறந்துடுத்து, தெளிஞ்சுட்டேன். அதனால இனிமே உங்க குழந்தையா
உங்களோடையே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட வீட்டிலேயே இருந்தார், தன்னோட தாய் மதத்திலேயே இருந்தார். அப்படின்னா இதுதான் மகான்களோட ஞானிகளோட தரிசனம் மாத்திரமே போரும். என்ன ஞானின்னா எப்படி, குருன்னா எப்படின்னு அதான் திருமூலேஸ்வரர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இந்த வெங்கட்ரமணி பெரியவாள்கிட்ட எதுவும் சொல்லல பேசல, பெரியவாளும் அவர்கிட்ட பேசல சொல்லல, ஒன்னும் பண்ணல. பெரியவாளை போய் பார்த்த மாத்திரம்தான், மடத்துல போய் பெரியவாளை தரிசனம் மாத்திரம் என்ன ஆயிடுத்தினர். இதைத்தான் திருமூலேஸ்வரர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு. அந்த குருவை போய் ரூபத்தை பார்த்தாலே போரும். அங்க மடத்துல தான் போய் பார்க்கணுமா என்ன, வீட்டுல ஒரு போட்டோ வச்சுன்னு பெரியவாளை நித்தியம் ஒரு தூரம் பார்த்தாலே போரும், நமக்கு தெளிவு ஏற்படும். அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்கும் அப்படின்னு தானே சாஸ்திரம்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட ஞானமயமான மூர்த்தி தான் சாட்சாத் பெரியவா. அவ சந்நிதியில யாருக்கெல்லாம் பெரியவாள்கிட்ட போக முடியும், பெரியவாளை தரிசனம் கிடைக்கும் அப்படின்னர், யாருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கிறதோ, யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ அவளுக்கு தான் கிடைக்கும்.